எல்லாரும் ஜூஸ் குடிச்சிருந்தா இல்லையா? கசப்பா இருந்துச்சு சார். கசப்பா இருந்தா சார்? போன வாரம் இந்த மாதிரி வேலை தான் சார் நீங்க ஆடியன்ஸ் கொடுத்தீங்க நிறைய பேர். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 இன்னைக்கான ப்ரோமோ 3 ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்ம எல்லாம் கமருதீனுக்கு ரோஸ்ட் இருக்குமா, விஜய் பார்வதி ரோஸ்ட் இருக்குமான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனா இங்க சுபிக்ஷாக்கு சரியான ரோஸ்ட் இருக்கு மக்களே. அது என்னன்றத ஒன் பை ஒன்னா பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு சஜஸ்ட் ஆகும். வாங்க வீடியோல போயிடலாம். ஃபர்ஸ்ட் எத்தனை விஜய் என்ன கேக்குறாருன்னா, ஒர்க்கர் கிட்ட போட்ட டீல எந்த ஓனர் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாப்புல. அதுக்கு நம்ம கனியவர்கள் தான் ஃபர்ஸ்ட் இருந்து சொல்றாங்க, இந்த மாதிரி என்கிட்ட போட்ட டீல வந்து சுபிக்ஷா பண்ணல சார். அதாவது ஜெயிச்சா ஓனருக்கு 60%, ஒர்க்கருக்கு 40% தான் சார் வந்து டீல் போட்டோம். ஆனா வந்து எனக்கு அவங்க ஒரே ஒரு காயின் தான் கொடுத்தாங்கன்ற மாதிரி அவங்க வந்து ஒரு புகாரா சொல்றாங்க. அப்ப வந்து சுபிக்ஷா என்ன சொல்றாங்கன்னா, நான் கொடுக்கணும்னு தான் சார் நினைச்சேன், ஆனா சுச்சுவேஷன் வந்து அந்த மாதிரி அமைஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லும் போது விஜய் என்ன கேக்குறாருன்னா, இந்த மாதிரி நீங்க அவங்க கிட்ட போட்ட டீல் படி அவங்களுக்கு காயின் கொடுத்தீங்கன்னா அவங்க ஜெயிச்சிருப்பாங்கன்னு கேட்டாரு. 100% ஜெயிச்சிருப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி 9 காயின் வச்சிருந்தாங்க கனி அவர்கள். இவங்க கிட்ட போட்ட டீல் படி அவங்களுக்கு 40% போயிருந்தா எப்படி ஒரு 15 காயினாவது போயிருக்கணும். நீங்க 10 காயின் கூட வச்சுக்கோங்க, 10 காயினே அவங்க கொடுத்திருந்தா கூட 30ல 10 கொடுத்திருந்தா கூட அவங்க வந்து மொத்தம் 19 காயின் வச்சிருந்திருப்பாங்க. நம்ம பிரவீன்ராஜ் அவர்கள் 18 காயினோ தான் வச்சிருந்தாப்ல. அதனால எப்படியோ கனி அவர்கள் ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அவங்க போட்ட டீல் படி கொடுத்திருந்தா. இதான் வந்து அங்க விஜேஎஸ் அட்ரஸ் பண்ணாரு. இதுக்கு தான் வந்து சுபிக்ஷாக்கு ரோஸ்ட் இருக்குன்னு சொன்னேன். அடுத்தது விஜேஎஸ் வந்து எல்லாருக்கும் வந்து ஜூஸ் கொடுத்திருந்தாப்ல, ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்கும். அது வந்து சாதா ஜூஸ் இல்ல மக்களே, அருகம்புல் ஜூஸ். ரொம்ப கசப்பா இருக்கும் அந்த ஜூஸ். அதை குடிச்சிட்ட உடனே விஜேஎஸ் கேட்டாரு, நல்லா இருந்ததா ஜூஸ் அப்படின்னு கேட்ட உடனே நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் என்ன சொல்றாருன்னா, இல்ல சார் ரொம்ப கசக்குது அப்படின்னாப்ல. இதே மாதிரிதான் போன வாரம் ஃபுல்லா பார்த்த மக்களும் ரொம்ப கசப்புல இருக்காங்க. அதாவது நீங்க பண்றதெல்லாம் பார்த்து ரொம்ப ஒரு மாதிரி வெறுத்துட்டாங்க ஷோவியா அப்படின்ற மாதிரி அங்க சொல்றத பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறமேட்டு இந்த வீட்டுல வந்து எவ்வளவுதான் உழைப்பு போட்டாலும் அந்த வன்மத்தையும் வெஞ்சன்ஸையும் உள்ள வச்சுட்டு நம்மள கேம் ஆட விடாம ஒருத்தவங்க பண்ணுவாங்களா, அது யாருன்னு கேட்கும் போது எஃப்ஜே எழுந்து உடனே வந்து நம்ம விஜய் பார்வதி தான் சொல்றாப்ல, நாங்க எவ்வளவுதான் வந்து உழைச்சாலும் நல்ல ஸ்மெல்லோட நல்ல கலரோட வாட்டர் பாட்டில் நல்ல குவாலிட்டியோட எடுத்துட்டு போய் கொடுத்தா கூட எங்களை வந்து வெஞ்சன்ஸ்னால ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து போட்டோட ஸ்டாப்ல. இது வந்து போன வாரம் பார்த்த எல்லாருக்குமே தெரியும். விஜய் பார்வதி வந்து அவங்க வந்து ஒரு கேம் ஆடினாங்க, அவங்களுக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கணும்னு ஒரு கேம் ஆடினாங்க. அந்த கேம்னால எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணாங்க வாட்டர் பாட்டில. இதெல்லாம் வந்து அவங்க போட்டு வச்சாங்க. அதனால விஜய் பார்வதி சரியான ரோஸ்ட் இருக்கும், கம்பல்சரி பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த மாதிரி தான் மக்களே இந்த ப்ரோமோல பார்க்க முடிஞ்சது. அதனால இன்னைக்கு யார் யாருக்கெல்லாம் ரோஸ்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸுக்குமே ரோஸ்ட் இருக்கு. அதை பொறுத்திருந்து பார்ப்போம் என்னன்றது. அடுத்த ப்ரோமோ வரும்னு நினைக்கிறேன், அது வந்து நான் அப்டேட் பண்றேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.